திருவண்ணாமலையில் இருக்கும் 3 அமானுஷ்ய சித்தர்கள். உங்களுக்கு திருவண்ணாமலை பிடிக்குன்னா அருணாச்சலேஸ்வரர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல மௌன சித்தர். இந்த சித்தரை பார்த்தீங்கன்னா கடைசி 18 வருஷமா இந்த கோவிலில் தான் இருக்காரு. இவர் கடைசி 5 வருஷமா தூங்கவே இல்லையாமா, தூங்காம தான் வாழ்ந்துட்டு இருக்காராமா. ஒரு நாளைக்கு 2 தடவை இவர் கிரிவலம் போறாரு அந்த கோயிலை சுத்தி. இவர் இது வரைக்குமே யாருக்கிட்டையுமே பேசினதே கிடையாதாமா. இவரால் பேச முடியுமான்னு இன்ன வரைக்கும் டவுட்டா இருக்கு. இவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்றாரு. ரெண்டாவது பறக்கும் சித்தர். கிரிவல டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் சித்தரை பலர் பார்த்திருக்காங்க. இவங்க கிரிவல டைம் அப்ப அங்க மலையிலிருந்து கீழே வரைக்கும் பறந்தே வராராமா. அது மட்டும் இல்லாம இந்த சித்தர் வானத்துல பறக்கிறதையும் மரங்கள்ல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி பறக்கிறதையும் அந்த திருவண்ணாமலையில சில இடங்கள்ல இவங்கள பார்த்திருக்காங்க. இந்த சித்தரோட முகம் இது வரைக்குமே யாருக்குமே தெரியவே இல்லை. ஆனா இந்த திருவண்ணாமலை சுத்தி டெய்லியுமே இந்த பறக்கும் சித்தர் பறந்தே கிரிவலம் வராரு. இந்த பறக்கும் சித்தரை பலர் சிவன்னு சொல்றாங்க. முதலத்துல இருக்கிறது தொப்பியம்மா. இவங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தர் மாதிரியே தெரியுது. இவங்க ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்ல ஏதோ கஷ்டத்துல இருக்க மாதிரி, ஏதோ டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மையாகவும் இருக்கும். மக்கள் எல்லாமே இவங்களை சித்தரா நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நல்லதா இருந்தாலும் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சோகமான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஏதோ மனதளவுல இவங்க பாதிக்கப்பட்ட மாதிரியா இருக்காங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.